ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் வேண்டுகோள், வாழ்வுச் சான்று புதிய நடைமுறையால் நெருக்கடி. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சுமார் 6 லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களது உடல் நலனை அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் உயிர்வாழ்வுச் சான்றை சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்லைன் போன்ற வழிமுறைகள் இருந்தாலும் பல ஓய்வூதியதாரர்கள் கருவூலத்துறை அலுவலகங்களுக்கு நேரில் சென்றுதான் வாழ்வு சான்றுகளை அளித்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். வாழ்வுச் சான்றை அளிக்க பழைய நடைமுறைப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் ஜூன் வரை அவகாசம் அளிக்கப்படும். அந்த காலகட்டத்தில் சான்றை அளிக்க தவறினால் ஜூலையில் கூடுதல் அவகாசம் கொடுக்கப்படும். அதற்குள்ளாக ஓய்வூதியதாரர்கள் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பித்து விடுவர். இந்த நிலைமையை மாற்றி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தாங்கள் எந்த மாதத்தில் ஓய்வு பெற்றார்களோ அந்த மாதத்தில்தான் ஒவ்வொரு ஆண்டும் வாழ்வு சான்றினை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவை கருவூலம் மற்றும் கணக்குத்துறை பிறப்பித்தது. இந்த புதிய நடைமுறை இப்போது பணியில் இருந்து ஓய்வு பெற்று நல்ல ஞாபக சக்தியுடன் இருக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு சரியான வழிமுறையாக இருக்கும். ஆனால் தங்களை போன்ற ஓய்வூதியதாரர்களுக்கு எந்த மாதத்தில் வாழ்வு சான்றை அளிக்க வேண்டும் என்ற குழப்பம் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுவதாக 70 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு குறிப்பிட்ட மாதத்தில் வாழ்வு சான்றிதழை அளிக்காவிட்டால் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டு விடும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவிக்கிறார்கள். இந்த புதிய நடைமுறை கருவூலத்துறை அலுவலர்களுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார்கள். இது குறித்து அந்த துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் கூறுகையில், பழைய நடைமுறைப்படி ஓய்வூதியதாரர்களிடமிருந்து வாழ்வு சான்றிதழை பெறும் பணி 3 முதல் 4 மாதங்களுக்கு மட்டுமே இருக்கும். ஆனால் இப்போது ஆண்டு முழுவதும் பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பிற பணிகளை செய்ய முடியாத சூழல் நிலவுகிறது. மேலும் எங்களது துறையை சேர்ந்தவர்களுக்கும் உரிய காலத்தில் பதவி உயர்வு பட்டியல்கள் வெளியிடப்படுவதில்லை. 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணிபுரிபவர்கள் சரியான முறையில் பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை எனவும் புகார் தெரிவிக்கின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.